ஹலோ பசங்களா, நீட் 2025 பேப்பருக்கு அப்புறமா இப்போ அடுத்த 26 நீட்டுக்கு நம்ம எப்படி தான் மேம் ப்ரிப்பேர் பண்ணணும், எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து வி ஹாவ் டு பே சம் அட்டென்ஷன், என்ன தான் நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாற்றி நம்ம 2026க்கான பேப்பருக்கு சூப்பராக ரெடி ஆகலாம் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும் பசங்களா. ஸோ அதை அட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட் 5 வருஷம் நம்ம நீட் பேப்பர் எப்படி இருந்திருக்கு, பயாலஜிக்கு எங்கெல்லாம் நம்ம வெயிட்டேஜான டாபிக்ஸ் இருக்குது, நீங்கள் என்னெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணால் நீட் 2026ஓட பேப்பர் உங்களுக்கு சூப்பர் ஈஸியாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் டுடே. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பெஷலி நம்ம யூடியூப் சேனலை டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம Xylem NEET Tamil சேனலில் ஸ்டார்டிங் ஃப்ரம் நவ் நம்ம நீட் 2026க்கு தேவையான அத்தனை ப்ரிப்பரேஷன் அத்தனை விதத்துலேயும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்க போகிறோம். அண்ட் எல்லா விஷயமுமே உங்களுக்கு உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் கிடைக்க போகுது. ஸோ டெஃபினட்டாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம Xylemலேருந்து வி ஹாவ் அ லாட் ஆஃப் கோர்சஸ் வெயிட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ நீட் 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா பசங்களுக்கும், நீங்கள் நீட் 26 27க்கு ப்ரிப்பேர் பண்ணுற 11th ஸ்டாண்டர்ட் பசங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காகவே நம்ம தல ப்ரோ கிளாஸஸ் வந்து நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ கிளாஸஸ் ஜூன்லேருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ உடனடியாக போய் உங்களோட அட்மிஷனை எடுத்துக்கோங்க. ஸோ இது நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து நிதானமாக ஈவினிங்கில் அட்டென்ட் பண்ணக்கூடிய கிளாஸஸாக தான் இருக்கும். பட் இதே நீங்கள் 12th படிச்சுட்ருக்கீங்க, மேம் 12th படிச்சுட்டே சைமல்டேனியஸாக எனக்கு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருந்தபடியே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்லைன் பேட்சான தளபதி பேட்சஸ் தேர் பசங்களா. ஸோ தளபதிக்கு ஆல்ரெடி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆயாச்சு, இருந்தும் கூட அட்மிஷன்ஸ் ஆர் ஸ்டில் ஓப்பன். ஓகே, ஸோ ஆன்லைன் கோச்சிங்கில் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ், நிறைய கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பட் இல்லை மேம் நான் ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைனில் தான் போய் நான் ஜாயின் பண்ண போகிறேன்னா அதுக்கும் கூட நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸில் தளபதி ப்ரோ கிளாஸஸ் இருக்குது. பட் நம்ம தளபதிக்கு ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் தான் அட்மிஷன்ஸ் ஆர் ஓப்பன். ஓகே, ஸோ இங்கே வந்து இன்ஸ்டண்ட்டாக யூ கேன் கெட் அ 500 rupees ஆஃப் ஆல்சோ. ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு இன்ட்ரோடக்டரி ஆஃபரை யூஸ் பண்ணி உங்கள் கோர்ஸ் அட்மிஷனை எடுத்துக்கோங்க. நான் இஃப் யூ சி தளபதி கிளாஸ் வீட்டில் இருந்தபடியே கோச்சிங் இருக்கும். ஸோ எல்லா விதத்துலையும் போர்டு எக்ஸாமுக்கும் சரி நம்ம நீட்டுக்கும் சரி கம்ப்ளீட்டான ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு இங்கேயே முடிஞ்சிடும் பசங்களா. ஸோ டெஃபினட்டாக ஜூன் 15th உங்கள் அட்மிஷன்ஸை மறக்காமல் செக்யூர் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இல்லை மேம் ஆன்லைன் இல்லாமல் எனக்கு ஆஃப்லைனில் தான் போய் அட்டென்ட் பண்ணணும், எனக்கு வந்து இன்டராக்ட் பண்ணி ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸ் தான் எனக்கு அட்டென்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம தளபதி ப்ரோ கிளாஸஸ் ஆர் தேர் ஃபார் யூ. ஸோ இது வந்து அகெயின் நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்து ஈவினிங் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ரக்சருமே வந்து 12 hours a week தான் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஸோ மண்டே டியூஸ்டே கிளாஸ், வெனஸ்டே ஒரு நாள் லீவ், தேர்ஸ்டே ஃப்ரைடே கிளாஸ், ஃப்ரைடே ஒரு நாள், சாட்டர்டே ஒரு நாள் லீவ், இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. ஸோ திஸ் வில் ஹெல்ப் யூ டு கெட் சம் ஸ்டடி டைம் ஃபார் யோர் செல்ஃப், டு ப்ரிப்பேர் ஃபார் யோர் ஸ்கூல். உங்கள் அசைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும். அண்ட் வீக்லி நமக்கு டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ தட் வில் ஆல்சோ பி கவர்ட் ஃபார் யூ. நான் இதை தாண்டி நீங்கள் மேம் நான் 12th போர்டு எக்ஸாம்லாம் முடிச்சாச்சு, அந்த டென்ஷன் எதுவுமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வருஷம் எனக்கு நீட்கான ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் என் மைண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் ஆர் வெட்ரி கிளாஸஸ். ஸோ இந்த வெட்ரி கிளாஸஸ் ஆன்லைனில் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. இதுக்கான அட்மிஷன்ஸையும் சீக்கிரமாக என்ரோல் பண்ணிக்கோங்க பசங்களா, பிகாஸ் சீட்ஸ் ஆர் ஃபில்லிங் ரியலி ஃபாஸ்ட். ஓகே, அண்ட் இதே ஆஃப்லைனில் வி ஹாவ் அவர் மாரா பேட்ச். ஸோ மாரா பேட்ச்லேயும் உங்களுக்கு வெற்றிக்கான எல்லா அதே பெனிஃபிட்ஸும் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் லைவாக டீச்சர்ஸோட இன்டராக்ட் பண்ணலாம், டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம், அந்த அட்வான்டேஜும் உங்களுக்கு ஆஃப்லைனில் இருக்கும். ஓகே, ஸோ டெஃபினட்டாக இந்த டெஸ்ட்ஸ் இந்த எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரக்சர்டான ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆர் அவைலபிள். அண்ட் ஆஃப்லைன் சென்டர்ஸ் போனீங்கன்னா பேரண்ட் டீச்சர் இன்டராக்ஷனும் அடிஷ்னலாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி நம்ம Xylemல வருஷம் எக்கச்சக்கமான பசங்க பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 11th ஸ்டாண்டர்ட் போகிற பசங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக வேண்டி தல ப்ரோ, 12th படிக்கிற பசங்களுக்கு நம்ம தளபதி அண்ட் தளபதி ப்ரோ, அண்ட் நம்ம ரிப்பீட்டர்ஸ்க்கு நம்ம வெட்ரி அண்ட் மாரா பேட்சஸ் ஆர் தேர். ஸோ டெஃபினட்டாக நம்ம சென்டர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி சென்டரை போய் விசிட் பண்ணி உங்களோட அட்மிஷனை கூடிய சீக்கிரத்தில் வாங்கிக்கோங்க. ஓகே, ஆல்ரைட், நவ் கமிங் டு டுடேஸ் டாபிக். மேம் பாஸ்ட் 5 yearsோட அனாலிசிஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் ஏன் இதை நான் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயாலஜி தான் உங்களோட டாமினண்ட்டான சப்ஜெக்ட் பேப்பரில். 50% கொஸ்டின்ஸ் வந்து நம்ம நீட்ஸில் பயாலஜி செக்ஷன்லேருந்து தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப
டெஃபினட்டாக உங்கள் ஸ்கோரை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு, உங்களோட ரேங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பங்கு வந்து பயாலஜிக்கு டெஃபினட்டாக இருக்குது. ஓகே, இதை தவிர நீங்கள் படிக்கும் பொழுதே வந்து அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு சில சாப்டர்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சில சாப்டர்ஸ் நமக்கு கஷ்டமாக இருக்கும். பட் எங்கே நம்ம ஃபோக்கஸ் ஜாஸ்தி செலுத்தணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இந்த ஒரு அனாலிசிஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வென் யூ ஆக்சுவலி அனலைஸ் அண்ட் யூ நோ விச் இஸ் த ஹை வெயிட்டேஜ் ஆன சாப்டர், எங்கே எனக்கு வந்து இன்னும் நிறைய எம்ஃபசிஸ் போடணும் அப்படிங்கிற கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்கள் ஸ்டடியிலையும் நீங்கள் அதை எஃபிஷியண்ட்டாக இம்ப்ளை பண்ணி உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ என்ன நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, சாப்டர் வைஸ் 2021லேருந்து 2025 வரைக்கும் எப்படி வந்து நம்மளோட கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ மார்க்ஸ் வந்திருக்கு, என்னென்ன டாபிக்ஸ் வெயிட்டேஜாக இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி 2026க்கான வெயிட்டேஜ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். along with that, so 26க்கு இதுதான் நம்ம வெயிட்டேஜாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்டடி ஸ்ட்ராட்டஜியை என்ன மாதிரி நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுனால எப்படி நம்ம வந்து ஸ்கோரை பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் we are going to discuss. ஓகே, ஸோ இது யாருக்கு அப்படின்னா நாம் நெக்ஸ்ட்டு 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா நீட் ஆஸ்பிரன்ஸும் நான் வந்து 600க்கு மேலே எடுக்கணும் மேம், பட் மாங்குன்னு விழுந்து படிக்கிறத விட ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படிக்கணும் மேம்னு நினைக்கிற எல்லா பசங்களுக்குமே இது பொருந்தும் பசங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்லி 2020லேருந்து 2025 இந்த வருஷங்களில் நம்ம பார்க்குற ஒரு அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வித் so I've put down all the chapters here. Okay, so anatomy of flowering plants எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்களா, மேஜர்லி நம்ம வந்து இப்போ anatomy of flowering plantsன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் மீடியம் பேஸ் கொஸ்டின்ஸ் தான் நிறையா வந்திருக்கு இந்த ஒரு சாப்டர்லேருந்து. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸி ரொம்ப ஹார்டும் இல்லாமல் மீடியம் மாட்ரேட் லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இந்த சாப்டர்லேருந்து ஜாஸ்தி வந்திருக்கு. ஸோ மொத்தம் கிட்டத்தட்ட 17 கேள்விகள் இந்த ஒரு 5 வருஷத்தில் இந்த ஒரு சாப்டர்லேருந்து வந்திருக்கு. தென் கமிங் டு பயோடைவர்சிட்டி அண்ட் கன்சர்வேஷன், இதுலேயும் அதே மாதிரி வந்து ஹார்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ மோஸ்ட்லி ஈஸியான கொஸ்டின்ஸ்லாம் இதில் வருது. ஸோ தட் மீன்ஸ் நீங்கள் ஒரு தடவை தொரவாக எல்லா சாப்டர் கான்செப்ட்ஸையும் படிச்சிருந்தீங்கன்னாவே easy questions predominantly you will be able to answer. So mottham 14 questions have appeared. If you look at biological classification, hard questions இந்த சாப்டர்ல இருந்து வந்தது கிடையாது. வந்த கேள்விகளுமே ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, மாடரேட்டான கேள்விகள் வந்திருக்கு. Now if you look at cell unit of life and cell cycle division, இதில இருந்து நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது cell unit of lifeல இருந்து hard கேள்வி டெஃபினட்டா வந்திருக்கு. But if you look at cell cycle and division, mostly easy or moderate questions தான். ஸோ ரொம்ப ஹார்ட் இல்லாமல் ரொம்ப இது பண்ணாமல் உனக்கு ஈஸி டு மாடரேட் கொஸ்டின்ஸ் வந்து 10 to 11 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஸோ மெஜாரிட்டி 24 கொஸ்டின்ஸ் கிட்ட நமக்கு இந்த 2 போர்ஷன்ஸ்லேருந்தும் வந்திருக்கு. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு பாட்டனி சிலபஸ். ஓகே, தென் ஈகோ சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஈஸி டு மாடரேட் கொஸ்டின்ஸ் நிறையா வந்திருக்கு. மைக்ரோப்ஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து ஜென்ரலாகவே ரொம்ப கம்மி, ஆனால் அந்த கம்மியிலையுமே ஹார்ட் அண்ட் மாடரேட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இட் இஸ் நாட் பின் டூ ஈஸி ஆல் த டைம். ஓகே, அண்ட் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா ஒரே ஒரு கேள்வி ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம், பட் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபால் அண்டர் ஈஸி ஆர் மீடியம். அண்ட் இஃப் யூ சி 41 கொஸ்டின்ஸ் வந்து have appeared from this particular chapter in the last 5 years. Okay, so botany கான analysis இதுதான் பசங்களா. ஸோ இதில் if you see நீங்கள் அதிகமான weightage வந்து இந்த ஒரு cell division chapter, molecular basis of inheritance, okay, followed by anatomy of flowering plants க்கு தான் நீங்கள் மெஜாரிட்டி attention கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே இது வந்து when you look at the other botany chapters, இங்கே வந்து மார்ஃபாலஜிக்கும் அதே மாதிரி 20 questions கேட்டிருக்காங்க. ஓகே, நான் 20 questions-ல again easy to medium questions நிறைய கேட்டிருக்காங்க. so you don't have to put too much of effort into ரொம்ப applicative questions எல்லாம் இருந்தால் கூட majority is coming under the easy to moderate section only. Okay, then coming to organisms and population,
அகெயின் ஈஸி மீடியம் ஹார்டுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கேள்விகள் வந்திருக்கு இதுலேருந்து. ஃபோட்டோசிந்தசிஸ் பொறுத்த அளவில் மாடரேட் கொஸ்டின்ஸ் தான் ஜாஸ்தி, ஹார்ட் கொஸ்டின்ஸ் அவ்வளோ கேட்டது கிடையாது நமக்கு. பிளான்ட் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பாருங்கள் மோஸ்ட்லி இட் இஸ் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ கிட்டத்தட்ட 18 கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து இட் ஹேஸ் அப்பியர்ட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் செக்ஷன். நான் பிளான்ட் கிங்டம் பொறுத்தளவுலையும் அதே மாதிரி தான். மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் ஆர் ஈஸி கோயிங் கொஸ்டின்ஸ், ஓகே, நாட் டூ மாடரேட் ஆர் ஹார்ட் கொஸ்டின்ஸ். Principles of inheritance and variation la vandu we've got easy to moderate questions vandu we can get from here. So almost 26 questions vandu we've got in the last 5 years. Okay, so respiration and plants vandu pathina perumbalum 5 varshathula vandu nariya questions kadayadu, but irundha questions me vandu mostly was easy or medium. Now coming to sexual reproduction, again mostly easy or medium questions da. Almost 18 kelvigal vandirukku namakku. Living world la irundhu moderate ஒரே ஒரு கேள்வி தான் வந்திருக்கு in the last 5 years. ஓகே, அண்ட் செல் சாப்டர் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பாட்டனியில் வந்து மாலிகுலர் பேசிஸ், anatomy and morphology of plants, principles of inheritance, இது எல்லாமே என்னது லட்டுவான சாப்டர்ஸ் that will really help you to boost your scores. Okay, now let's take a look at zoology. Zoology வந்து பார்த்தீங்க அப்படின்னா பசங்களா அனிமல் கிங்டம்லேருந்து கிட்டத்தட்ட 30 கேள்விகள் வந்திருக்கு. அண்ட் predominant 90% of the animal kingdom questions are easy or moderate. ஸோ டைரெக்டாக உங்களுக்கு வந்து இதெல்லாம் லட்டுவாக ஸ்கோரிங்கான போர்ஷன்ஸ் இது எல்லாமே. நான் பயோமாலிக்யூல்ஸ்லேருந்தும் அதே மாதிரி 31 கேள்விகள் வந்திருக்கு நமக்கு. அண்ட் மோஸ்ட்லி தே ஆர் மீடியம் டைப். ஸோ கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்த்த உடனே ஆன்சர் தெரியாது, பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் கெட் த கரெக்ட் ஆன்சர். நான் பயோடெக்னாலஜி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்டுவான யூனிட்டு. ஏன் சொல்கிறேன்னா இந்த என்டையர் 2 சாப்டர் கொண்ட யூனிட் மட்டுமே வந்து 50 கேள்விக்கு அதிகமாக நம்மளோட லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து கேட்டிருக்காங்க. ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 10 கேள்வியாச்சு இந்த 2 சாப்டர்ஸ்லேருந்து வந்திருக்கு. அண்ட் இஃப் யூ சி in the principles and process la mostly easy to medium, but applicative questions வந்து mostly medium difficulty la தான் கேட்டிருக்காங்க. ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து புரியாமல் மனப்பாடம் பண்ணுறதுனால you will not be able to get a hold there. Okay, you will have to do a little bit of conceptual understanding. அது எப்படி அப்ளை பண்ணுங்கிற ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சால் தான் கொஞ்சம் மீடியம் அப்ளிகேட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாமே you can attempt. Okay, now when you look at நம்மளோட ஹியூமன் ஃபிசியாலஜி சாப்டர்ஸ் ஆன பாடி ஃப்ளூயிட்ஸ், ப்ரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், கெமிக்கல் கோஆர்டினேஷன், இதுலேருந்து எல்லா வருஷங்களும் வந்து ஆல்மோஸ்ட் ஈஸி டு மீடியம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே தான் வராங்க. ஹார்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, நான் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸும் அதே மாதிரி தான் வந்து வெயிட்டேஜ் ஹஸ் பின் தேர். நான் இஃப் யூ சி இந்த ஹியூமன் ஃபிசியாலஜி மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 13, 10, 11, 12. ஸோ ஒவ்வொரு வருஷமுமே நமக்கு ஆவரேஜாக we've got 2 or 3 questions from every chapter in the human physiology unit. Okay, so that means there is no question, you definitely have to prioritize this particular unit. And hard questions வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையே நமக்கு எக்ஸ்கிரீட்டிவ் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் ஹார்டான questions வந்திருக்கு. நான் எவல்யூஷன் ஆஸ் அ சாப்டர் வந்து நம்ம அந்த ஜெனட்டிக்ஸ் யூனிட்னு பார்க்கும்போது மாலிகுலர் பேசிஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், எவல்யூஷன் பார்க்குறச்ச மிச்ச 2 சாப்டருக்கு இருக்கிற அளவுக்கு வெயிட்டேஜ் எவல்யூஷனுக்கு இல்லை. பட் இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் 16 questions in the last 5 years, which means average 2 or 3 questions we have got from this chapter as well, majority of which has been medium difficulty. So not too easy, not too hard, medium on a moderate level we can find questions from evolution. Okay, now when you look at human reproduction, again mostly medium based questions தான் நிறைய வந்திருக்கு அதுல. So not straightforward questions, conceptual understanding is very important. Neural coordinationல அதே மாதிரி easy questions வந்தது கிடையாது. Okay, mostly it has been medium questions only. Reproductive health வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா hard questions வந்தது கிடையாது. We've got only easy to medium questions, so that makes it an extremely scoring and an easy unit for you all to prioritize. Okay, நான் அதே மாதிரி locomotion and movementல easy and hard ரொம்ப கம்மி. கேட்ட அத்தனை கேள்விகளுமே majority falls under the medium category. Yeah பசங்களா, now when you look at human health and disease, again மீடியம் டைப்பில் தான் நமக்கு ஜாஸ்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேம் இந்த ஈஸி மீடியம் ஹார்டை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ ஈஸி கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப புரிதல் இல்லாட்டியுமே கூட
ஏதோ ஒரு மனப்பாடத்துலையோ இல்லை குருட்டாம்போக்குலையோ எப்படியாவது யூ கேன் கெட் அ கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறது தான் ஈஸி. ஓகே, யூ வில் கெட் அ வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கொஸ்டினிங் பேட்டர்ன் அங்கே. பட் மீடியம் அப்படின்னா நல்ல புரிதல் இருந்தால் மட்டும்தான் யூ வில் பி ஏபிள் டு கிராக் த மீடியம். ஸோ சிம்பிளாக எனக்கு எல்லா கான்செப்டும் புரிஞ்சிடுச்சு, ஐ எம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரெப்ளிகேட்னா ஐ கேன் கோ ஃபார் அ மீடியம், எனக்கு கரெக்டாக வந்துருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கும். பட் அந்த கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட சேர்ந்து எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ் அண்ட் அப்ளிகேட்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தால் மட்டும்தான் ஹார்ட் கொஸ்டின்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லெவலாக எனக்கு கான்செப்டே சரியாக புரியலைன்னா கூட ஒரு 50% ஈஸி கொஸ்டின்ஸை அட்டெம்ப்ட் பண்ண முடியும். ஸோ மீடியம் கொஸ்டின்ஸ் தான் நிறையா வருது அப்படின்னா that means you have to focus more on the understanding of the chapter. Okay, so reproductive health-ஆக இருக்கட்டும், structural organizationலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் we've got almost 27 questions. ஆவரேஜாக 4லேருந்து 5 கேள்வி நமக்கு இந்த ஒரு சிங்கிள் யூனிட்லேருந்து சிங்கிள் சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அனாலிசிஸை வச்சு ஓகே என்ன வந்து நான் அடுத்த நீட்டுக்கு வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்லி அனிமல் கிங்டம்லேருந்து எப்பயுமே ஒரு 4 கேள்வி we can expect. ஸோ 26 பேப்பருக்குமே வந்து I can definitely expect almost 4 questions from animal kingdom. Then molecular basis டவுட்டே வேண்டாம், அட்லீஸ்ட் 5லேருந்து 6 கேள்விகள் molecular basisலேருந்து இருக்க போகுது. செல் சைக்கிள், செல் டிவிஷன் அகெயின் வெரி ரெகுலர்லி ஃபீச்சர்ட், ஸோ ஆல்மோஸ்ட் 4 கேள்வி அதுலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அதே மாதிரி ஜெனட்டிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 4லேருந்து 5 கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆல்சோ லட்டுவான சாப்டர், 4 to 6 questions definitely expected. பயோடெக்னாலஜி அதாவது பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸும் சரி அப்ளிகேஷனும் சரி ரெண்டுமே ஹை வெயிட்டேஜ் தான். பட் அதில் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸில் முக்கியமாக அட்லீஸ்ட் 3-4 questions எதிர்பார்க்கலாம். பயோமாலிக்யூல்ஸில் அதே மாதிரி சிங்கிள் சாப்டர்லேருந்தே 4லேருந்து 5 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் டிஃபால்ட் 3-4 questions. ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸில் அப்ராக்சிமேட்லி ஒரு 3 கேள்விகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சாப்டர்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் 4 கேள்வி 3 கேள்வி இருக்கும் அப்படின்னா தேட் மீன்ஸ் அவங்க கேட்குற அந்த 4 கேள்வியுமே நம்ம வி ஷுட் பி ஏபிள் டு அட்டெம்ப்ட் அண்ட் ஆன்சர். ஓகே, அப்போ தான் நம்ம பயாலஜியில் ஒரு 360 on 360 மேக்ஸமைஸ் பண்ணுறதுக்கான எஃபர்ட்டை நம்ம போட முடியும். ஓகே, ஸோ இந்த செக்ஷனில் பசங்களா நீங்கள் 360க்கு மேக்ஸிமம் 360 வரைக்கும் உங்களால் பேக் பண்ண முடியும் அப்படின்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட சேர்ந்து ஈஸிலி யூ வில் பி ஏபிள் டு கிராஸ் அட்லீஸ்ட் 500-550 ஈஸிலி. ஓகே, ஸோ பிரயத்தனமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஸ்மூத்தாக யூ வில் பி ஏபிள் டு டூ தட். ஸோ இந்த வெயிட்டேஜை யூஸ் பண்ணி டெஃபினட்டாக பயாலஜியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிடுங்க. ஸோ திஸ் மீன்ஸ் சிம்பிளி நான் என்சிஆர்டி படித்தேன் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னது, ஈஸி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆவரேஜாக ஈஸி கொஸ்டின்ங்கிறது 1 out of 5. ஸோ அப்போ மீடியம் கொஸ்டின்ஸ் தான் 3 out of 5 நமக்கு மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறப்ப கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை பில்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் சரி நம்ம கிளாஸஸ்லையும் சரி we are focusing on the conceptual learning only. ஸோ இன்னும் நீங்கள் அட்மிஷன் வாங்கிக்கலன்னா டெஃபினட்டாக ஏதாவது கோர்ஸ் பார்த்து do enroll because that will give you a structure, that will give you a ஒரு செட் ஒரு ட்ராக் டு ரன். ஓகே, ஸோ அது இருந்தாலே உங்களுக்கு பாதி ப்ரிப்பரேஷன் முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஒரு வெயிட்டேஜ் அனாலிசிஸை யூஸ் பண்ணி டெஃபினட்டாக நீங்கள் பயாலஜியில் உங்கள் ஸ்கோரை சூப்பராக இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வித் திஸ் பசங்களா ஐ வில் see you all in the next video really soon. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், followers on all social handles, and I will be meeting you all very soon in the next video. Okay, thank you so much பசங்களா, take care.